இன்றைக்கி ரம்ஜான் அன்றைக்கினா நமக்கு சமைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து சென்னை வந்து நான் 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷமே எனக்கு தவறாமல் வந்து லஞ்சு வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க ரம்ஜான் அன்றைக்கி. அதே மாதிரிக்கே தான் இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, மட்டன் தொக்கு வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் மட்டன் தால்ச்சா, அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழத்தில் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால் பாயாசம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு பால் பாயாசம் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் 65. எனக்கு வந்து பிரியாணி நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து அந்த அண்ணன் வந்து நெய்ச்சோறு வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நெய்ச்சோறு, அந்த சிக்கன் 65, பாயில் பண்ண எக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் தால்ச்சா இருக்குல்ல, அது சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு யாராவது இன்றைக்கி ரம்ஜான் கொண்டாடுற மக்கள் வந்து வீட்டில் யாராவது சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரம்ஜான் கொண்டாடுற எல்லா மக்களுக்குமே ஹாப்பி ரம்ஜான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.